ஆண் மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி இன்றைய உலகத்துல பெரும்பாலா நிறைய ஆண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணங்கள் என்ன? என்ன செஞ்சா இது தடுக்கலாம்? ஓகே, ஆண் மலட்டுத்தன்மை அப்படிங்கிறத புரிதல் முதல்ல என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு வருஷமாக ஒரு கப்பிள் வந்து இயற்கையாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணியும் அதை அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஆண்களில் குறைபாடு இருந்தால் அது ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறோம். இது பல காரணங்கள்னால இருக்கலாம். அவங்களுக்கு வந்து விந்தணு உற்பத்தியில் குறைபாடு இருக்கலாம், இல்லை விந்தோட குவாலிட்டியில் குறைபாடு இருக்கலாம், இல்லை விந்தணு பாதையில் அடைப்பு இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கலாம், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். அப்புறம் ப்ரீமெச்சர் இஜாகுலேஷன், விந்து சீக்கிரம் வெளியேற ப்ராப்ளம் இருக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறது, அதிகமாக ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறது, அப்புறம் டயபெட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது. இந்த மாதிரி பல காரணங்களால வந்து ஆண் மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுது. ஸோ இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ இது ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான தீர்வு நம்ம கொடுக்குறப்போ கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அதுக்கு நல்ல என்ன எதனால அது உருவாச்சு அதை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு சொல்றீங்க. கண்டிப்பாக இதை தடுக்கணும்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்? ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆயில் பாத் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். ஸோ உடம்புல அதிகமான சூடு ஏற்பட்டாலுமே நம்மளுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் வந்து குறைபாடு ஏற்பட்டு அதனால விந்தணு உற்பத்தி இல்லை விந்தணுவோட குவாலிட்டியில் வந்துட்டு இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து வாரம் இருமுறை, அதுவும் மெயினாக ஆண்களுக்கு வந்து புதன்கிழமை சனிக்கிழமை வந்து பெஸ்ட் டேஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்ல ஹேபிட். அப்புறம் ஒபிசிட்டி இருந்ததுன்னா அதை உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு ஹெல்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்புறம் சுகர் இருந்ததுன்னா, இப்போல்லாம் சுகருங்கிறது ஏஜ்டு பீப்புளுக்கு தான் வரணும்னு இல்லை, குழந்தை பிறக்கிறப்பவே டயபெட்டிஸோடு பிறக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ டெய்லி ஒரு 30 minutes வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு வாக்கிங்கோ ஒரு மாடரேட்டான ஒரு எக்ஸசைஸோ பண்ணிட்டு வரலாம். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நிறைய பேர் இப்போ நைட் ஸ்லீப்புங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக. நைட் வந்து ஒரு 7 hours ஆகுது அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் 3 liters ஆஃப் வாட்டர் per day. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தான். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து அலாங் வித் மெடிசன்ஸ் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்.